புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரங்கிறது குருவோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கும், கடக ராசியில் ஒரு பாதம். அதாவது மிதுன ராசியில் 3 பாதம், கடக ராசியில் ஒரு பாதம் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் பூசம் ஆயில்யம் அப்படி கடக ராசியில். அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்கன்னா குருமார்களோட அனுக்கிரகம் பெற்றவங்க. என்ன பார்த்திங்கன்னா இந்த 18 சித்தர்மார்களில் நூற்றுக்கணக்கான சித்தர்மார்களை வந்து அவங்க போய் சந்திப்பாங்க. ஆசைப்படுறவங்க இப்போ ஒரு வேலையில் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு தொழில் பண்ணியிருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா உடனே என்ன டைம் ஒதுக்குவாங்க. நான் போய் கரூராரை போய் சித்தர் பாட்டு வரணும், இன்னொரு சதாசிவ பரமாத்மா அவரை பாட்டு வரணும். இப்படி 18 சித்தர்மார்களை, பழனி போனால் ஒவ்வொரு சித்தரை பார்க்கணும், புலிப்பாண்டி சித்தரை பார்க்கணும். இப்போ திருப்பரங்குன்றம் போச்சுன்னு வச்சுக்க, திருப்பரங்குன்றத்துக்கு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் கிளவரம் பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்குது. அங்கே நூற்றுக்கணக்கான சித்தர்கள் சீவ சமாதியான இடம் இருக்குது, அங்கே போவாங்க. இப்படி நான் நிறைய பேர்த்தை பார்த்துருப்பேன். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். எங்கள்கிட்ட சாதகம் பார்க்க வந்திருப்பாங்க, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. மிதன ராசி புனர்பூச நட்சத்திரம், கடகராசி புனர்பூச நட்சத்திரம். அதாவது 3 பாதம் அங்கே, 3 பாதம் அங்கே, 1 பாதம் இங்கே இருக்கும். அவங்கள்ட்ட நான் கேட்பேன் எடுத்தோன்னே, குருமார்களை உங்களுக்கு பிடிக்குமா? ஐயோ கண்டிப்பாக பிடிக்குங்க. குருமார்களை பிடிக்கும். இந்த தேவஸ்தானம், கோயிலில் கடை வச்சுக்கிறவங்க, ஐயர்மார்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ வந்து எப்படின்னா, அப்போ நதி ஓரம், கடல் ஓரம், இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கோயில், இப்போ திருச்செந்தூர் முருகன் வச்சு பாருங்கள், பழனிமலை முருகன் விடுங்க, இப்போ திருச்செந்தூர் முருகன் கடல் ஓரம் இருக்குது. இப்போ நதி, இந்த ஓடுற நதி ஓரம் பார்த்து கொடுமுடியில் பார்த்திங்கன்னா மகடீஸ்வரன் கோயில், கொடுமுடியில் மகடீஸ்வரன், சௌந்தரநாயகி, அரங்கநாதன், மகாலட்சுமி, பிரம்மா, ஆஞ்சநேயர், சனீஸ்வரர். இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரங்கிறது வந்து குருவோட நட்சத்திரம். குருமார்கள், சித்தர்மார்களை வழிபட வச்சுக்குவாங்க. சித்தர்மார்களை அவங்க வேண்டி வணங்கி வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையா இருக்குது. குரு அனுக்கிரகம் அவங்களுக்கு கிடைக்குங்க, குருமார்கள் அனுக்கிரகம் கிடைக்கும். அவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து இப்போ 5ஆம் கிளாஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே நல்லா படித்து வருவாங்க. அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிதன ராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3 பாதம் அங்கே, கடகராசியில் வந்து புனர்பூச நட்சத்திரம் 1 பாதம் இருக்குது. அப்போ 2 வீடோடைய இயற்கை என்னென்னா, மிதன ராசி புதனோட ஆதிக்குங்களா. அப்போ அப்படின்னா அந்த புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசியில் இருக்கும்போது கல்வியில் அவங்க சிறந்து விளங்குவாங்க. புதன் வீடு என்னங்க, 3 கோர்ஸ் முடித்தவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 3 கோர்ஸ் ஈஸியாக நல்லா ஒரு அரியர் இல்லாமல் முடிச்சுட்டு வந்தவங்கள நான் நிறையா பார்த்துக்கிறேன். கடகராசி நீர் ராசி. அப்போ கடகராசியிலையும் அந்த 1 பாதத்தில் பிறந்தவங்களுமே நல்ல என்ன சொல்கிறது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, கேட்ரிங், அந்த மாதிரி பேச்சாற்றல், பேச்சு திறமை, தாய்மை பண்பு உள்ளவங்க, அம்மா மாதிரி, அதாவது என்ன தாய் மாதிரி பேசுவாங்க. எல்லா ஒரு குழந்தைகளை பார்த்தாலே தாய் அன்பு உள்ளவங்க அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படி சொல்லலாம். அப்போ கடகராசியத்தில் கடகத்தில் 1 பாதம் இருக்கிறனால அப்போ புதன் கடகம். இப்போ இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, புதன் வீடு மிதனா, இதை கல்வி சிறந்து விளங்குவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அறிவாளியாக இருப்பாங்க, தேர்ச்சியாக இருப்பாங்க. அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு எங்கே இருக்கிறார், அவங்க அந்த ஜாதகரோட லக்கணத்துக்கு குரு எத்தனாம் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை சிறக்குங்க. நான் நிறையா சாதம் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல ஒரு பொறுப்புணர்வோட, ஆசிரியர் தன்மையோட, எதையுமே எடுத்து சொல்லக்கூடிய இதில் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது, அந்த புத்திமதி சொன்னாலும் இப்போ ஒரு சண்டைக்காரங்க வர்றாங்கன்னு வச்சுங்க, இவங்க சொல்லும்போது இந்த புத்திமதி அவங்க கேட்டு நடப்பாங்க. அதுதான் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். இன்னும் அந்த நட்சத்திரத்தில் வந்து எப்படின்னா உணவு என்ன, கோயில் என்ன, 4 பாதத்துக்கு எந்தெந்த கோயில், இது நிறைய விஷயம் இருக்குது. நான் பொதுவாக வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி அவங்களுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது சும்மா கொஞ்சம் தான் சொல்லிக்கிறேன். அது வந்து ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 4 பாதம் இதெல்லாம் வந்து கணக்கெடுத்தால் அது 4 பாதத்துக்கு கோயிலே இருக்குது. அப்போ அது கடல் மாதிரிங்க. ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அவங்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத இந்த விளக்கம். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்கிட்ட சாதம் பார்க்கணும்னா 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.